Next on the Arrhenius base definition. Second one. Any substrate Arrhenius base definition, any substrate dissolved in water produce OH minus ions. This is called Arrhenius base. The Arrhenius acid and the Arrhenius base definition. Any acid in dissolved in water to gives H plus ions, Arrhenius acid, OH minus ions on the Arrhenius bases. And the limitations of Arrhenius concept. Arrhenius acid base theory. Limitations of Arrhenius acid base theory. Limitation number 1. எழுதிட்டீங்களா? எழுதுங்க. அதே மாதிரி ஆட்டோ அயனைசேஷன் அப்படிங்கிறது இப்போ வாட்டர் மாதிரி பாசிட்டிவ், அதாவது கேட்டியானோ ஒர்க் பண்ணோம், ஆனியானோ ஒர்க் பண்ணும். சரிங்களா? அது பேர் ஆட்டோ அயனைசேஷன். இப்போ இந்த அர்ரீனியஸ் ஆசிட்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் ஆக்ட் ஆஸ் ஆட்டோ அயனைசேஷன். சரிங்களா? H3O plus ஆகும் plus OH minus ஆகும். It is called the auto ionization of water அல்லது solvent. எல்லாத்துக்குமே ஆட்டோ அயனைசேஷன் இருக்குது. சால்வெண்ட்ல வாட்டர், அம்மோனியா, BF3, சரிங்களா? எல்லாத்துக்கும் ஆட்டோ அயனைசேஷன் இருக்குது. அது எல்லாமே நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸில் நம்ம வந்து இழப்போம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு டெஃபினேஷன் எழுதிட்டு அடுத்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் Arrhenius acidsக்கு Arrhenius acid base கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் limitation, according to Arrhenius acid, first limitation, according to Arrhenius acid must have, according to Arrhenius acid must have hydrogen. According to Arrhenius acid must have hydrogen, and Arrhenius base must have hydroxyl group. According to Arrhenius acid must have, the acid must have hydrogen and the base must have hydroxyl group. But in actual there are large number of substance, but in actual the large number of substance but actual there are large number of substance which do not have hydrogen, according to Arrhenius concept. Arrhenius acid must have hydrogen
and arenease base must have hydroxyl group, but in actual there are large number of substances do not have hydrogen, but behave act as a acid. But behave act as a acid. இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, இதில் இருக்கு இல்லையா, அதில் எங்கே இருக்கு ஆக்சிஜன், அதில் என்ன கிடையாது H+ இல்லை, ஆனால் அது என்ன இருக்குது ஆசிடாக இருக்குது. இதில் நம்ம இதில் வரக்கூடிய ஆக்சைட்ஸில் நிறைய ஆக்சைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிடையாது நம்ம சரிங்களா. அதில் நான் போலார் சால்வெண்ட்டில் டீட்டெயிலாக சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்ஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னா H+ இருந்தால் தான் அது ஆசிட் அப்படிங்கிறது அரினிஸுடைய மெயின் சீம் கரெக்டாக. பட் எல்லா ஆசிட்ஸில் என்ன கிடையாது H+ இல்லை, ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஃபெயிலியர். செகண்ட் ஃபெயிலியர் அரினியஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். Arrhenius concept of acid and base. Arrhenius concept of acid and base invalid for. Arrhenius concept of acid and base invalid for aqueous solution only. Invalid for aqueous solution only. எழுதிட்டீங்களா? Arrhenius concept of acid base invalid for aqueous solution only, but fails to explain acid base behavior, but fails to explain acid base behavior in non-aqueous solvent. Arrhenius concept of acid base is valid for aqueous solution only, but fails to explain acid base behavior in non-aqueous solvent such as ammonia. For example மட்டும் சொல்லியிருக்கேன், such as ammonia. ammonia அப்படிங்கிறது என்னது, ஒரு நான் அக்வஸ் சால்வெண்ட். நான் அக்வஸ் சால்வெண்ட்டில் இதெல்லாம் போடும்போது அது ஆசிடாக பிஹேவ் பண்ணுமா அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஒரு நான் அக்வஸ் சால்வெண்ட்டில் ஒரே HCl ஒரு விதமாக ஆக்ட் பண்ணும், சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு விதமாக ஆக்ட் பண்ணும், அசிட்டிக் ஆசிட் ஒரு விதமாக ஆக்ட் பண்ணும், அதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயில் தான் படிக்கும் சரிங்களா. பட் அரினியஸ் கான்செப்ட் படி வாட்டர் மட்டும் தான் சால்வெண்ட் சரிங்களா. நமக்கு நான் அக்வஸ் சால்வெண்ட்டில் சல்ஃபர் டை ஆக்சைடு, BrF3, அதே மாதிரி N2O5, நைட்ரஜன் பென்டாக்சைடு, அம்மோனியா, அந்த மாதிரியான சால்வெண்ட்டுக்கு என்ன கிடையாது, அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான சால்வெண்ட்ஸில் இது எக்ஸ்பிளைன் பண்ணல. இது ரெண்டாவது ஃபெயிலியர். சொல்லுவது புரியுதுங்களா? தேர்ட் ஃபெயிலியர், Arrhenius concept was unable to explain the Arrhenius concept was unable to explain the Arrhenius concept was unable to explain the reaction between the acid base reaction between the acid base in absence of water. In absence of water. Third failure, Arrhenius concept was unable to explain the reaction between the acid and base in absence of water. இப்போ இதில் பாருங்க, இதில் வாட்டருடைய ரோல் கிடையாது கரெக்டா. அம்மோனியா பேஸ் ஆக்ட் பண்ணுது கரெக்டா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஆசிட் ஆக்ட் பண்ணுது. பட் இது கேஸஸ் பேஸ் இது என்னது, நமக்கு அம்மோனியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும். பட் இதில் ஆசிட் இருக்கு, பேஸ் இருக்கு, ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்குது. பட் இது என்ன கிடையாது, வாட்டர் வந்து சால்வெண்ட் கிடையாது. இப்போ வாட்டர் சால்வெண்ட் இருந்தால் தான் இது ஆசிட் அப்படிங்கிறது அரினியஸ் கான்செப்ட். பட் இதில் ஆசிட் இல்லாமல் நமக்கு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் சரிங்களா. அடுத்து வந்து சோடியம் ஆக்சைடு, அது சல்ஃபர் டை ஆக்சைடு, ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, இதில் எது ஆசிட், சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஆசிட், இருக்கிறது பேஸ், நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு சோடியம் சல்ஃபேட் வந்து கிடைக்குது, நமக்கு ஒரு சாலிட் சப்ஸ்டான்ஸ் வந்து கிடைக்குது சரிங்களா. இது ரெண்டுமே ஆப்சன்ஸ் ஆஃப் வாட்டரில் நடக்கக்கூடிய ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். இது ரெண்டுத்துலையுமே வாட்டருடைய ரோல் கிடையாது. பட் இது ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் சரிங்களா. இது தேர்ட் லிமிடேஷன், Arrhenius கான்செப்ட் உடைய தேர்ட் லிமிடேஷன்.
Next, Lowry-Bronsted concept, Lowry-Bronsted acid-base concept. The Bronsted, Lowry and acid-base concept. Bronsted and the Lowry acid-base concept. First definition: acid is a substance. Acid is a substance which can donate proton. Acid is a substance which can donate proton or H plus ion. Or H plus ion. Acid is a substance which can donate proton or H plus ion. Donate proton or H plus ion. Donate proton or H plus ion. அதே மாதிரி பேசுக்கு accept H plus ion or accept the proton. Accept the proton. Proton donate பண்ணா அது என்னது acid, proton accept பண்ணா அது வந்து base. சரிங்களா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அந்த ஆசிட் பேஸ் கான்செப்ட் வந்து எல்லாம் இருக்கு. இதில் ஒன் பை ஒன் எழுதிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் சொல்லுவோம். proton donor and proton acceptor. சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா proton donor and proton acceptor. இது இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லுவாங்க. இதுலயும் proton donor, adenine acidலயும் proton donor. ஆனா அதுல பேஸ் அப்படிங்கிறது OH மைனஸ் டொனேட் பண்றது, இதுல proton accept பண்றது. அதனால தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லுது. all the adenine acids are Lowry-Bronsted acid. அதுல கூட கேளுங்க. all the adenine acids are Lowry-Bronsted acid, but all the arenase bases is not a Lowry-Bronsted bases. All the arenase acids are Lowry-Bronsted acid, but all the arenase bases is not a Lowry-Bronsted bases. All the arenase acids are Lowry-Bronsted acid, but all the arenase bases is not a Lowry-Bronsted bases. ஏன்னா ரெண்டு பேருடைய கான்செப்ட் படி ஆசிட்கான டெஃபினேஷன் சேம், பட் வாட்டருடைய ரோல் கிடையாது. H பிளஸ் கொடுக்கக்கூடிய ரோலை வச்சு ரெண்டு ஒன்றுன்றாங்க. சரிங்களா? அதோடைய பேஸ் வேறு, இதோடைய பேஸுடைய டெஃபினேஷன் வேறு. இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. ஒரு 3 எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், இதெல்லாம் பாடகாத்த டெஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், டைரக்டான எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி சில ஈக்குவேஷன்ல கொடுத்துட்டு எது வந்து Lowry-Bronsted acid, Lowry-Bronsted baseன்னு கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அதனால எது வந்து புரோட்டானை லாஸ் பண்ணுது, எது வந்து புரோட்டானை கெயின் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ இதில் பாருங்க HCl அந்த அம்மோனியா, நமக்கு அம்மோனியா அப்படிங்கிறது NH3
H plus ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அம்மோனியா ஒரு புரோட்டான்ஸ் ஆனா ரிமைனிங் என்ன இருக்கும் NH4Cl அப்ப இந்த இது ஆசிட் இது பேஸ் ஏதோ கரெக்ட்டா பவரோட பண்ணுது அப்ப இது வந்து புரோட்டான்ஸ் கொடுத்து இது புரோட்டான்ஸ் அக்செப்ட் பண்ணுது சோ இது ஆசிட் இது என்னது இந்த லவ்லி பிரான்ஸ்டட் ஆசிட் இது லவ்லி பிரான்ஸ்டட் பேஸ் அதே சேம் தான் இங்க இப்போ இதுல H3O+ ஆ மாறி இருக்கு அப்ப வாட்டர் என்னவா மாறி இருக்குது ஒரு புரோட்டான்ஸ் ஆல்ரெடி H2 ஆ இருக்கு H3 ஆ மாறி அப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல இருந்து ஒரு புரோட்டான்ஸ் வாட்டர் வந்து வாங்கிருக்கு சரிங்களா அப்ப வாட்டர் வந்து என்னது லவ்லி பிரான்ஸ்டட் பேஸ் இது என்னது ஆசிட் கரெக்ட்டுங்களா இது கிடைச்சிட்டு ரிமைனிங் அதே மாதிரி தான் இல்ல வாட்டர் H2O வரும்போது H3O+ ஆ மாறி இருக்கு சோ இது புரோட்டான் அக்செப்ட் இது பேஸ் இது என்னது ஆசிட் அதே சேம் தான் இங்க இப்போ வாட்டர் வந்து H2O வரும்போது OH- ஆ மாறி இருக்கு ஒரு புரோட்டான்ஸ் வந்து கார்பனேட் கொடுத்துருக்கு சோ HCO3- ஆ மாறி இருக்கு இங்க மாறி இருக்கு அதே சேம் தான் அப்ப இதெல்லாம் ஆசிட் லவ்லி பிரான்ஸ்டட் ஆசிட் இதெல்லாம் என்னது லவ்லி பிரான்ஸ்டட் பேஸ் இதுல இன்னொரு முக்கியமான கான்செப்ட் தான் என்னது கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் கான்செப்ட் சரிங்களா இது மாதிரி முடிச்சிருங்க இதெல்லாம் இந்த லவ்லி பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் கான்செப்ட்கான எக்ஸாம்பிள் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க இதெல்லாம் எழுதிட்டீங்களா these substance water these substance water HCO3 minus comma HSO4 minus these substance H2O HCO3 minus HSO4 minus which are capable of donating as well as accepting the proton which are capable donating as well as accepting the proton these substance water HCO3 minus HSO4 minus which are capable of donating as well as accepting the proton these substances are called amphoteric substance these substances are called amphoteric substances amphoteric substances the not example is the best example HCl with water H3O+ and Cl minus next one ammonia with water NH4+ and OH minus third example HCO3 minus plus ammonia NH4 plus CO3 minus அதில் மூணு சப்ஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் H2O HCO3 மைனஸ் அதே மாதிரி HSO4 மைனஸ் இந்த மூணு சப்ஸ்டன்ஸுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம ஆம்போட்டரிக் நேச்சர் சொல்லுவோம் இப்படி ஆம்போட்டரிக் ஆக்சைடு சொல்லுவோம் ரெண்டு கேரக்டருமே இருக்கணும் டொனேட்டிங் டெண்டன்சி இருக்கணும் அக்செப்டிங் டெண்டன்சி இந்த லவ்லி பிரான்ஸ்டட் கான்செப்டை பொறுத்து புரோட்டானை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கணும் புரோட்டானை அக்செப்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குன்னா அதுக்கு பேர் ஆம்போட்டரிக் லவ்லி பிரான்ஸ்டட் ஆசிட் அண்ட் பேஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இதில் வாட்டருக்கும் HCO3 மைனஸ் அண்ட் HSO4 மைனஸ் இதெல்லாம் என்னது ஆம்போட்டரிக் சப்ஸ்டன்ஸ் சரிங்களா அக்கார்டிங் டு தி லவ்லி பிரான்ஸ்டட் கான்செப்ட்
அடுத்த டாபிக் கான்ஜுகேட் ஆஃப், அதாவது கான்செப்ட் ஆஃப் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் சேஞ்ச். அதாவது கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர், கான்செப்ட் ஆஃப் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர், அதாவது ஆசிட் பேஸ் கான்செப்ட். கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அல்லது கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் கான்செப்ட். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, கீழே அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். HCl with ammonia NH2 plus HCl base. இதுல HCl வந்து என்னது? புரோட்டான்ஸ் கொடுக்குதா? இது ஆசிட். இந்த HCl புரோட்டான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்கு? Cl மைனஸ். அதான் என்னது? அதுக்கு இணையான பேஸ். அதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் பேஸ். இதுக்கு பேர் என்னது? கான்ஜுகேட் பேஸ். இது புரோட்டான் அக்செப்ட் பண்ணுது. சோ என்னது? பேஸ். என்னது? அதோடைய இணை. அதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் ஆசிட். அப்போ ஒரு ஆசிடுக்கு எது கான்ஜுகேட்? அதாவது ரெண்டுத்தோட ரிலேஷன் என்ன அப்படின்னா கான்ஜுகேட் பேஸ். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ஒரு பேஸுக்கு அதனுடைய இணை வந்து என்னது? கான்ஜுகேட் ஆசிட். கான்ஜுகேட் ஆசிட். இந்த கான்செப்ட் பேர் தான் ஆசிட், அதாவது கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் கான்செப்ட். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு क्वेश्चन இருக்கு. ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் பொறுத்து இதுல ஒரு क्वेश्चन கேட்பாங்க. சரிங்களா? அதான் இந்த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேருடைய இன்னொரு முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? இப்போ 4 எக்ஸாம்பிள் மட்டும், முக்கியமான எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அது ஒன் பை ஒன் இது, அதுக்கப்புறம் அதுக்கான ரிலேஷன் பார்ப்போம். அதுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் எனக்கு புரியுதா?
கீழே கன்க்ளூஷன் போட்டு கீழே கன்க்ளூஷன் எழுதிக்கணும். கன்க்ளூஷன் first point, strong acid has HAS. Strong acid has weak conjugate base. Strong acid has HAS. Strong acid has weak conjugate base. Second one, weak acid has strong conjugate base. Strong conjugate base. Next, third, strong base has weak conjugate acid. Weak conjugate acid. Last one, weak base has strong conjugate acid. Weak base has strong conjugate acid. இது என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ல சில டைம்ல கேட்குது. சரிங்களா? இது ஒரே கான்செப்ட்ல நீங்க எல்லாத்தையும் எழுதிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ இதுல அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். ஒரு வீக் ஆசிட் உடைய கான்ஜுகேட் எப்படி இருக்கணும்? இது வீக்னு சொன்னா அது ஸ்ட்ராங், இது ஆசிட் சொன்னா அது பேஸ். கரெக்ட்டா? அப்ப வீக் ஆசிட் உடைய கான்ஜுகேட் பேஸ் எப்படி இருக்கணும்? அப்ப இது வந்து ஸ்ட்ராங் பேஸ். இது வந்து என்னது? ஸ்ட்ராங் பேஸ். இது என்னது? பேஸ். அப்ப இது ஸ்ட்ராங்கா வீக் வாட்டர் ரெண்டு விதமா பண்ணலாம். ஸ்ட்ராங்கா வர்க் பண்ணலாம், வீக்கா அதுக்கு வர மாதிரி. அதனால ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஆசிட் வீக்கா இருந்தா அதோட கான்ஜுகேட் பேஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங். ஒரு ஆசிட் வந்து ஸ்ட்ராங்னு சொன்னா அதோட கான்ஜுகேட் ஆசிட் வீக். அப்ப இந்த ஆசிட் ஸ்ட்ராங்னு சொன்னா வீக், வீக்னு சொன்னா அதே மாதிரி இந்த ஆசிட் சொன்னா இது பேஸ், பேஸ்னு சொன்னா இது ஆசிட். அந்த கான்செப்ட் எழுதிங்க. அதனால அந்த கன்க்ளூஷன்ல அந்த 4 பாயிண்ட் நீங்க தெளிவா எழுதிங்க. சரிங்களா? எதனுடைய ஒரு ஆசிட் வந்து வீக் அப்படின்னா அதனுடைய கான்ஜுகேட் பேஸ் வந்து ஸ்ட்ராங். இதான் ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சு என்ன பண்ணலாம், மற்றதெல்லாம் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல எழுதுங்க. நெக்ஸ்ட், for the advantage of Lowry-Bronsted concept over Arrhenius concept. Advantage of Lowry-Bronsted concept. Advantage of Lowry-Bronsted concept over Arrhenius concept. Over Arrhenius concept. First point, it can explain the nature of Na2CO3. It can explain the nature of Na2CO3 type of base. It can explain the nature of Na2CO3 type of base which do not contain OH minus ions. Do not contain OH minus ions. Second point, this concept is not limited. This concept is not limited to molecules, but also explain acid-base behavior of ionic species. Acid-base behavior of ionic species. Second point, புரியுதா? This concept is not limited to molecules but also explain acid-base behavior of ionic. முன்ன ஒன்று பார்த்தோம் Arrhenius கான்செப்ட்ல HCl plus ammonia. அதில் ரெண்டுத்துலையுமே என்ன கிடையாது? வாட்டர் கிடையாது. ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணாது?
எக்ஸ்பிளைன் பண்ணாது. பட் இது என்ன தெரியுது, புரோட்டான் டோனர் புரோட்டான் அக்செப்டரை வச்சு ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு யார் சொல்றது, லவ்ரி பிரான்ஸ்டட். அதனால அந்த கான்செப்டோட இந்த கான்செப்ட் என்னது மோர் அட்வான்டேஜான கான்செப்ட்னு சொல்றாங்க. சரிங்களா. தேர்ட் பாயிண்ட், it can explain acid base reaction. It can explain acid base reaction. It can explain acid base reaction in non-aqueous medium. It can explain acid base reaction in non-aqueous medium, bracket la ammonia. இல்லைன்னா ஏதாவது ஒரு நான் போலர்ஸ், அதாவது நானக்குவஸ் சால்வெண்ட் எடுக்கிறோம், அம்மோனியா, BrF3, N2O, ஏதாவது ஒரு சால்வெண்ட். இந்த 3 பாயிண்ட்டும் அரினிஸ் கான்செப்டோட லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் வந்து மோர் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுக்கான 3 பாயிண்ட். சரிங்களா. ஒரு சோடியம் கார்பனேட்ல OH மைனஸ் அயன்ஸ் இல்லை, பட் அது என்ன பண்ணுது, அது பேஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்டுடைய ஒரு மோர் அட்வான்டேஜ். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னது, ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் வந்து நடக்காது, ஏன்னா அதில் வாட்டர் வந்து எசென்சியல் கண்டிஷன். பட் லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, புரோட்டான் டோனர் புரோட்டான் அக்செப்டரை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அரினிஸ் கான்செப்ட் படி எசென்சியல் கண்டிஷன் வந்து வாட்டர், பட் இதில் என்னது வாட்டர் இல்லாமலே ஒரு நானக்குவஸ் சால்வெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா. இது அட்வான்டேஜ் ஆஃப் லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் ஓவர் த அரினியஸ் ஆசிட். அடுத்தது லிமிடேஷன்ஸ் ஆஃப் லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட். Limitations of Lowry Bronsted concept. Limitations of Lowry Bronsted concept. இதில் 3 லிமிடேஷன், இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின் எது, எந்த தியரி எந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படிங்கிறது தான். சரிங்களா. அதனால் அட்வான்டேஜும் பார்க்கணும், டிஸ்அட்வான்டேஜும் பார்க்கணும், ப்ளஸ் ஒவ்வொன்றுக்கான லிமிடேஷன்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் லிமிடேஷன், it cannot explain about reactions of acidic oxide and basic oxide. It cannot explain about reaction of acidic oxide and basic oxide. For example, ஒரு கால்சியம் ஆக்சைடு, ஒரு பேசிக் ஆக்சைடு, ஒரு சல்ஃபர் டை ஆக்சைடு, அசிடிக் ஆக்சைடு, இந்த 2 ஆக்சைட்ஸும் சேர்ந்து ஒரு கால்சியம் சல்ஃபைட் வந்து கிடைக்குது. பட் இதில் வந்து என்னது, எது ஆசிட் எது பேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யாரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்டால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரிங்களா. இது ஒரு லிமிடேஷன்ஸ். ஆக்சைட்ஸ் ஜெனரலாக வந்து என்னது, ஆக்சைட்ஸில் அசிடிக் கேரக்டர் பேசிக் கேரக்டர் என்ன பண்ண முடியல, இதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுதான் ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். Second limitation, it does not explain the acidic behavior of, it cannot explain the acidic behavior of BF3, boron trifluoride, AlCl3, FeCl3, SnCl3, etc. It is unable to explain, or does not explain the acidic behavior of BF3, AlCl3, FeCl3, which do not have proton to donate. Which do not have proton to donate. Which do not have to donate the proton. ஏன்னா லூயிஸ் ஆசிட் இதெல்லாமே இது லூயிஸ் ஆசிட் தான். நம்ம அடுத்த கான்செப்ட் வந்து லூயிஸ் ஆசிட் தான். ஆனால் இதில் போரான் வந்து BF3 லூயிஸ், அதாவது ஆசிடாக ஜென்ரலாக சொல்லும்போது ஆசிட் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம லூயிஸ் ஆசிட் சொல்கிறோம். பட் இது எல்லாமே ப்ரோட்டான்ஸ் வந்து கொடுக்குறது இல்லை. பட் இது எல்லாமே இருக்குது, அது ஆசிட் BF3, SnCl3, SnCl4, அதே மாதிரி AlCl3, FeCl, எல்லாமே என்னது, எனி ஒன் ஆஃப் த வேக்கண்ட் ஆர்பிட்டல், அட்லீஸ்ட் ஒன் வேக்கண்ட் ஆர்பிட்டல் ப்ரெசென்ட் நம்ம எலக்ட்ரோஃபைல் பார்க்குறோமா, ஆல் த லூயிஸ் ஆசிட்ஸ் ஆர் ஆக்ட் ஆஸ் எலக்ட்ரோஃபைல் பார்க்குறோமா. இந்த மாதிரி இந்த எலக்ட்ரோஃபைல் என்ன ஆர்பிட்டல் இருக்குது,
வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறதுனால இது எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸை என்ன பண்ணுறதில்ல, டொனேட் பண்ணுறதில்ல. ஸோ புரோட்டான்ஸை டொனேட் பண்ணாதனால இது வந்து ஆசிட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து வரக்கூடிய கான்செப்ட் படி இது என்னது, ஆசிட். அதான் லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். சரி, இந்த 3 ஃபெயிலியர் என்னுடைய ஃபெயிலியர். லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட், லவ்ரி பிரான்ஸ்டட். அடுத்தது தேர்ட் கான்செப்ட் லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட். தேர்ட் கான்செப்ட் லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட். First Lewis acid and Lewis base. Pair of electron donor, pair of electron donor and pair of electron acceptor. The best example NH3 with BF3. இது அடக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு கோஆர்டினேட் பாண்ட்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான். the formation of adduct or coordinate bond. அதனால தான் அம்மோனியா ஆக்ட் as a Lewis base, BF3 ஆக்ட் as a Lewis acid. ஆனால் அம்மோனியா எல்லாருக்குமே சூட் ஆகுற மாதிரி இருக்கு, கரெக்டா? இதை தவிர லூயிஸ் அயனிஸ் கான்செப்டை தவிர, கரெக்டா இல்லையா? ஆனால் இது மற்ற 2 கேஸில் பார்க்கும்போது எனக்கு ப்ரோட்டான்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய, ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ண NH4+ மாறும். அப்போ லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் படி பேஸ், பட் லூயிஸ் ஆசிட் படி என்னது பேஸ், கரெக்டாக? லூயிஸ் ஆசிட் கான்செப்ட் படி பேர் ஆஃப் எலக்ட்ரான் டோனர், எதுக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டால், இதில் வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணணும். ஸோ இது பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும். சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் கிடையாது, பேர் ஆஃப் எலக்ட்ரான். கண்டுபிடிச்சு புரியுங்களா? பேர் ஆஃப் எலக்ட்ரான் டோனர் அப்படின்னா லூயிஸ் பேஸ், பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டர் லூயிஸ் ஆசிட். Best example ammonia with BF3. அடுத்து லூயிஸ் ஆசிட் எழுதி நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். லூயிஸ் ஆசிட், அடுத்தது லூயிஸ் ஆசிட். These are the electron deficient species. லூயிஸ் ஆசிட் எழுதி அது கீழே these are the electron deficient species. These are electron deficient species. These are the electron deficient species in which the central atom, in which the central atom can expand its valence shell. In which the central atom can expand its valence shell. அதனுடைய சென்ட்ரல் ஆட்டம் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால் என்ன பண்ணுது, சைஸ் வந்து பெருசு பண்ணுது. அதனுடைய வேலன்ஸ் ஷெல் ஆர்பிட்டால் ஏன்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுக்காக அந்த கான்செப்ட் அதுக்கு பேர் தானே லூயிஸ் ஆசிட். எக்ஸாம்பிள் வந்து BF3, AlCl3, FeCl3, FeBr3, SnCl4 எக்ஸெட்ரா. சரிங்களா? அந்த லூயிஸ் ஆசிட் எதுவெல்லாம் வருதோ அதெல்லாம் எக்ஸாம்பிள் எடுக்கணும். சரிங்களா? It is electron deficient species which can expand the valence shell electron, valence shell orbital. சரிங்களா? அதுக்கு பேர் லூயிஸ் ஆசிட். அடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், second point. Simple cation can act as a Lewis acid. Electron deficient ஆன BF3 இது மாதிரி மட்டும் கிடையாது லூயிஸ் ஆசிட். சிம்பிள் கேட்டையான் என்ன ஆக்ட் பண்ணு சொல்றாங்க, லூயிஸ் ஆசிட் ஆக்ட் பண்ணு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், சிம்பிள் கேட்டையான் can act as a Lewis acid. Example lithium plus silver plus. Bracketல more tendency to accept the pair of electron. Bracketல as cation லூயிஸ் ஆசிட் என்ன அர்த்தம், pair of electron acceptor. ஸோ நம்ம லூயிஸ் ஆசிட் மாதிரி நம்ம அதை வேக்கண்ட் ஆர்பிட்டால் மட்டும் கிடையாது, ஸ்மாலர் சைஸ் இருக்கக்கூடிய கேட்டையான்ஸ் என்ன பண்ணுது, இந்த அக்செப்டிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் லூயிஸ் ஆசிடாக ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் லித்தியம் ப்ளஸ் அண்டு சில்வர் ப்ளஸ். அடுத்தது அடுத்த கேஸ், cations can have larger size. Cations which have larger size
has tendency to accept the electron. Cations which have larger size has tendency to accept the electron. Tendency to accept the electron, so behave as a weak Lewis bases. இந்த மூணு பாயிண்ட் நீங்க தெளிவா பார்க்கணும். சரிங்களா? ஜெனரலா வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருந்தா லூயிஸ் ஆசிட் தான். ஸ்மாலர் சைஸ் கேட்டையான் இருந்தா அக்செப்டிங் த பேர் ஆஃப் எலக்ட்ரான் டெண்டன்சி அதிகமாகுது, ஸோ அது என்னது லூயிஸ் ஆசிட் தான். லார்ஜ் சைஸ் கேட்டையான்ஸ் இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுது, பட் அது என்ன கிடையாது லூயிஸ் ஆசிட்ல என்ன சொல்றாங்க வீக் பேஸ் சொல்றாங்க. சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. cations which have the larger size, cations which have the larger size have tendency to accept the electron. Tendency to accept the இதுவும் electrons வந்து என்ன பண்ணுது accept தான் பண்ணுது. they behave as a weak Lewis bases. weak Lewis bases. ஆனா முன்ன சொன்ன cation smaller size cation வந்து என்னது அது லூயிஸ் ஆசிட். இதுவும் என்ன இருக்கணும் அக்செப்டிங் டெண்டன்சி இருந்தா லூயிஸ் ஆசிடாக இருந்திருக்கணும். ஆனால் என்ன சொல்றாங்க கேட்டையான்ஸ் உடைய சைஸ் அதிகமா இருக்கிறதுனால they can act as a weak Lewis bases. அப்படின்னு அர்த்தம் டொனேட்டிங் டெண்டன்சி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது மீனிங் சொல்ல புரியுது. அதனால மூணு பாயிண்ட் நீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. Na+, K+ and Ca2+. Na+, K+ and calcium 2+. Na+, K+ and calcium 2+. இதெல்லாம் இந்த வீக். இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஆப்ஷன்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் அஸ் எ வீக் லூயிஸ் பேசஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா லித்தியம் ப்ளஸ், Ag+, அதே மாதிரி கால்சியம் 2+, Na+ எல்லாம் கொடுத்தானது வீக் லூயிஸ் பேஸ் அப்படிங்கிறது. Na+ and K+ அதெல்லாம் என்னது கால்சியம் 2+ எல்லாமே வீக் லூயிஸ் பேசஸ். சரிங்களா? ஸ்மாலர் சைஸ் கேட்டையான் இருந்தா லூயிஸ் ஆசிட், லார்ஜர் சைஸ் கேட்டையான்ஸ் இருந்தா அது வீக் லூயிஸ் பேசஸ். சரிங்களா? அதனால நம்ம எப்பயும் போல பேர் ஆஃப் எலக்ட்ரான் டோனர், பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டரை மட்டும் வச்சு அது லூயிஸ் ஆசிட் பேஸ்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அதுக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க நம்ம பின்னாடி கூட நான் சொல்ல முடியும். ஒரு சில எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு, அதை சொல்றேன் இருக்கும். சரிங்களா? காப்பர் 2+, காப்பர் 2+, காப்பர் 2+, Mn2+, Mn2+, nickel 2+ can act as a Lewis acid. இதெல்லாம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஏன்னா வேக்கன்ட் d ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன வேக்கன்ட் p ஆர்பிட்டலோ, வேக்கன்ட் s ஆர்பிட்டலோ, வேக்கன்ட் d ஆர்பிட்டல்ஸ் என்னது அக்செப்டிங் த டெண்டன்சி அதிகம், so they can act as a Lewis acid. சரிங்களா? so copper 2+ வந்து என்னது D9 சிஸ்டம். D9 அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டல் வந்து எம்டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, அதுல எலக்ட்ரான் என்ன பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி Mn2+ D5s2 சிஸ்டம் எல்லாமே சிங்கிள் எலக்ட்ரான். அதுக்கு ஜாயிண்ட் ஆகக்கூடிய நேச்சரை பொறுத்து அது கோஆர்டினேஷன் ஸ்கொயர் பிளேனரா, வீக் லிகண்டா, ஸ்ட்ராங் லிகண்டா பொறுத்து என்ன பண்ணலாம் அதை அக்செப்ட் பண்ணலாம். அப்போ வீக் வேக்கன்ட் டி ஆர்பிட்டல்ஸ் இருந்தாலும் அது என்னது அது லூயிஸ் ஆசிட் தான். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் காப்பர் 2+, Mn2+ and நிக்கல் 2+. சரிங்களா? they can act as a Lewis acid. பிராக்கெட்ல இன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து எழுதிக்கணும். இன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. அடுத்து ஒரு முக்கியமான லாஸ்ட் எக்ஸாம்பிள் SF ஆன்டிமனி ஃப்ளூரைட் plus F minus Sb F6 minus Lewis acid. Antimony fluoride is the best Lewis acid in fluoride compound. Generally antimony fluoride மட்டும் இருக்கு. சரிங்களா? antimony fluoride Lewis acid. அதுல என்ன ஆர்பிட்டல்ஸ் இருக்கு? வேக்கன்ட் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கா இல்லையா? சரிங்களா? அப்போ ஃப்ளூரின் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் இமிடியேட் என்ன பண்ணலாம் அந்த டி ஆர்பிட்டல் சொல்லியா அக்செப்ட் பண்ணலாம். ஸோ ஆன்டிமனி ஃப்ளூரைட்ஸ் வந்து என்னது லூயிஸ் ஆசிட். இந்த மாதிரி இதெல்லாமே நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸ்லேயே சில கேட்டகரிலாம் வரும். அதில் அதே மாதிரி இன்னொரு கூட AlF3 + AlF3 + 3F-. அது கூட இன்னொரு முக்கியமான AlF3 + 3F-. இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. AlF6 3-. AlF3 act as a Lewis acid. இதுல வேக்கன்ட் p ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. இதுல வேக்கன்ட் p ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, ஆன்டிமனில வேக்கன்ட் d ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. சோ இது லூயிஸ் ஆசிட். நம்ம என்ன சொல்றோம் AlCl3, AlBr3, AlF3 இதெல்லாம் என்னது லூயிஸ் ஆசிட் தான்.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்த கார்பன் டை ஆக்சைடு செகண்ட் ஆக்ட் as லூயிஸ் ஆசிட். ஏன் கார்பன் டை ஆக்சைடு ஆக்ட் as லூயிஸ் ஆசிட்? இது டெல் பாசிட்டிவ் டெல் நெகட்டிவ், இது என்னது டெல் நெகட்டிவ். ஸோ ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணலாம், ஒரு எலக்ட்ரான் டெபிஷன் சிஸ்டமான வேக்கண்ட். அதில் என்ன இருக்கு, நம்ம கார்பன் CO2 பார்த்தோமா இல்லையா, அது வேக்கண்ட் சைட் இருக்கா இல்லையா, அந்த சைட்டு போய் கண்டாக்ட் பண்ணலாம் எலக்ட்ரான் டெபிஷன் சிஸ்டம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஆக்ட் as லூயிஸ் ஆசிட். கார்பன் டை ஆக்சைடு ஆக்ட் as லூயிஸ் ஆசிட். அப்படி லூயிஸ் பேஸ் ஆக்ட் பண்ணி எடுத்தா கார்பன் டை ஆக்சைடு மேல பர்சன்ட் இருக்கக்கூடிய அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. கார்பன் டை ஆக்சைடுல நீங்க கிட்னா ரியாக்ஷன் ரியாக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு RMgX இந்த பர்சன்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த R மைனஸ் போய் அட்டாக் பண்ணும், இது O மைனஸ் ஆக மாறும். சரிங்களா, ரியாக்ஷன் இப்படி தான் நடக்குமே தவிர இது எலக்ட்ரான் ரிச் ஆக்ட் பண்ணாது. சரிங்களா, அப்ப எனி ஒன் ஆஃப் த வேக்கண்ட் ஆர்பிட்டல் பர்சன்ட் இருந்தா அது எலக்ட்ரான் டெபிஷியன்ட். இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது டெல் பாசிட்டிவ் நேச்சர். ஸோ தே கேன் ஆக்ட் as எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரான் டெபிஷியன்ட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு லூயிஸ் ஆசிட் தான் ஆக்ட் பண்ணுமே தவிர லூயிஸ் பேஸ். ஏன்னா அதுல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆக்சிஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் அது என்ன ஆக்ட் பண்ணாது. அதே மட்டும் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ ஆக்ட் as லூயிஸ் ஆசிட். சரிங்களா, இது எல்லாமே எலக்ட்ரான் டெபிஷியன்ட் சிஸ்டம் பெரும்பாலும் எங்கெல்லாம் இருக்கும் அது என்னது. அப்போ அந்த எல்லா கண்டிஷன்ஸையும் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, எப்பெல்லாம் லூயிஸ் அதாவது வீக் அதாவது லூயிஸ் ஆசிட்ல எது, லூயிஸ் பேஸ்ல எது, இதெல்லாம் வீக் லூயிஸ் பேஸ் எதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சில கேசஸ்ல இந்த மாதிரி அலுமினியம் ஃப்ளோரைட், ஆன்டிமனி ஃப்ளோரைட்ஸ் இதெல்லாமே என்னது அரிடியஸ் பேசஸ், அதாவது லூயிஸ் பேசிஸ்ல இல்லை ஆசிட்ஸாக வரக்கூடிய கேட்டகரியில் பார்க்கணும். சரி, அந்த 3 கான்செப்ட் தான். அடுத்து சிம்பிள் கான்செப்டான ஆக்சைடு டோனர், ஆக்சைடு அக்செப்டர், லக்ஸ்க்ளூட் கான்செப்ட், 2 கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒர்க் சால்வன், அதுக்கு முன்னாடி HSAB பிரின்சிபல். சரிங்களா, இது எல்லாமே அடுத்த கிளாஸ்ல ஒரு half an hour அந்த half an hour ஆகாத ஒரு 10 minutes நம்ம இதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு அந்த சின்ன கான்செப்டை முடிச்சு அது ஃபர்ஸ்ட் வந்ததுமே HSAB பிரின்சிபல் முடிச்சோம். சரிங்களா, இதில் நமக்கு மற்ற கான்செப்ட்ல தேவையில்லை. பெரும்பாலும் 3 கான்செப்ட் தான் நமக்கு ஆசிட் பேஸ் கான்செப்ட்ல அவங்க கொடுத்துருக்கிறது 2 தான் கொடுத்துருக்காங்க. அரினியஸ் அண்ட் லவ்ரி பிரான்ஸ்டர் கான்செப்ட்ல ஆசிட் பிளஸ் ஆசிட் பேஸ், அதாவது லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட். சரிங்களா, ரிமைனிங் இருக்கிறது HSAB பிரின்சிபல், அதுக்கப்புறம் நான் ஒர்க் சால்வன். சரிங்க, அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் இருக்கிறது. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த லாங்கில் கிளம்புறவங்க கிளம்புங்க, லாங்கில் கிளம்புங்க.